நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஓமலூர் அருகே வணிக வரித்துறை அதிகாரிகள் என கூறி ஜவ்வரிசி ஏற்றி வந்த லாரியை மடக்கி பணம் பறிக்க முயன்ற 3 பேரை பொதுமக்கள் மற்றும் ஜவ்வரிசி உரிமையாளர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஜோடுகுழி என்ற இடத்தில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தமிழ்நாடு அரசு என பெயர் கொண்ட வாகனத்தில் வந்த பெண் உட்பட 3 பேர் தாங்கள் வணிக வரித்துறை அதிகாரிகள் என கூறி ஜவ்வரிசி ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்து உள்ளனர். தொடர்ந்து அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஜவ்வரிசி ஏற்றி சென்ற லாரி டிரைவர் அனைத்து ஆவணங்களும் தங்களிடம் முறையாக இருப்பதாகவும் எதற்காக பணம் தர வேண்டும் என கூறியுள்ளார். தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டவே ஜவ்வரிசி ஏற்றி வந்த உரிமையாளருக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் தெரிந்த சேலம் மல்லூர் ஆட்டையம்பட்டி ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜோடுகுழி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து 3 பேரையும் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் வணிக வரித்துறை அதிகாரிகள் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எனவும் மாற்றி கூறியதால் சந்தேகம் அடைந்த ஜவ்வரிசி உரிமையாளர்கள் தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் சேகோ சர்வில் வேலை செய்யும் பணியாளர்கள் 3 பேர் அரசு முத்திரை கொண்ட வாகனத்தை கொண்டு வந்து இது போன்ற வழிப்பறையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சேகோ சார்பில் வேலை செய்யும் சரவணன், அருள்மொழி மற்றும் கார் ஓட்டுநர் என தெரிய வந்தது. உடனடியாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் ஜவ்வரிசி மற்றும் பொருட்கள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்தனர். தொடர்ந்து ஜவ்வரிசி ஏற்றி வருவதற்கான அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்ததால் உடனடியாக லாரியை விடுவித்தனர். தொடர்ந்து 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் கூறும்போது, ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் பெரும் முதலாளிகளிடம் சேகோ செயல் ஆட்சியர் சிண்டிகேட் அமைத்து இது போன்று செய்தால் சிறு ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களிடம் இருந்து ஜவ்வரிசி வாங்குவதை நிறுத்தும் வியாபாரிகள் பெரும் முதலாளியிடம் ஜவ்வரிசி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் சேகோ சர்வில் உள்ள அதிகாரிகளுக்கு வாகனங்களை நிறுத்தி ஆய்வு செய்யும் அதிகாரம் இல்லை, இருந்தும் இது போன்ற தொந்தரவுகள் கொடுத்தால் சிறு ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதுடன் விவசாயிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.